சிவராஜ், நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 5 வருஷம் முடிய போகுது. என்ன பத்தி உன்னோட கணிப்பு என்ன? நல்லவர், அன்புள்ளவர். ஆஹா, அன்புதான உலகத்துல பெருசு. எஸ் சார். அன்பால சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? நோ சார். ஆனா அந்த அன்பு எங்க தோத்து போகுது தெரியுமா? நான் சொல்றேன், அன்பின் தன்மையை உணராதவங்க கிட்ட அன்பை செலுத்துற போதுதான் அந்த அன்பு தோத்து போகுது. தோத்து போறது மட்டும் இல்ல, செத்தே போகுது. சிவராஜ், எந்த அன்பை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசினேனோ அந்த அடிப்படையில உன்னை நான் ஒண்ணு கேட்கிறேன்ப்பா. கெஞ்சர், ப்ளீஸ் என் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஐ எம் வெரி சாரி சார். இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. ஒரு சினிமா நடிகை பின்னாடி நீ சுத்த போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் முன்னாடியே சொல்லி இருப்பேன். சிவராஜ், நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தவறானதுப்பா. இல்ல சார், இந்த முடிவு தவறானதுன்னு என்னால ஒத்துக்க முடியாது. அப்பா, எதுக்குப்பா அவர்கிட்ட வீணா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வழியிலே அவர் போகட்டும். இல்லம்மா, சிவராஜ் ஏதோ ஒரு மாயையில சிக்கிட்டு இருக்கான். அதை விட்டு வெளியே வந்தாதான் அவனுக்கு நல்லது. சிவராஜ், உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். யோசிச்சு உன் முடிவை சொல்லு. இல்ல சார், எத்தனை நாள் ஆனாலும் இதுதான் என் முடிவு. I see. You can go now. மாவனா, இங்க வாங்க. என்ன சார்? நான் என்ன பண்றேன், ஆங்கிள் பார்த்துட்டு வரேன். நீங்க டயாக்ஸ் ரெடி பண்ணுங்க. டைரக்டர் ஆங்கிள் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆளையும் காணா, ஒன்னையும் காணா. எல்லாரும் பேட்டா வாங்குறீங்களா? ஐயோ ஐயோ, யாராவது வாங்கல. சாயந்தரம் 6 மணி. எப்படி சார் விழுந்தீங்க? ஆங்கிள் பாத்துக்கிட்டே வந்தானே, உருண்டுட்டேன். ஏன் சார், டைரக்டர் மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு நியூஸ் போடுறோம். மாத்தி போட்டுறாம பாத்துக்க. இங்க சார் அடி, இங்கதான் வலிக்குது. ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாமா? வேணாண்டா, வட்டிக்கு வாங்குறது நான், வாங்க ஷாட் எடுக்கலாம். மெதுவா சார், மெதுவா. படாத இடத்துல போட்டுருக்க போது. சீக்கிரமா எல்லாத்தையும் இறங்குப்பா, வெயில் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு ட்ராக் போட்டுக்க. தங்கவேலு, என்ன சார் கேமரா கொண்டா? இந்த கொண்டாரு சார். என்ன மாவனா? என்னையா மாவனா, என்ன கையில பூவை சுத்திட்டு இருக்கிறே? அதாவது துச்சிந்தன் சகுந்தல காதல் வசனம் எழுதுறேன் இல்லையா, ஒரு மூடுக்காக சுத்தி. அப்ப முதல் இரவு சீன் எழுதுனா எதை சுத்துவீரு? அதெல்லாம் சென்சார்ல வெட்டிடுவாங்க சார். குட் மார்னிங் குட் மார்னிங். ஹீரோ எங்கயா? இத வந்துட்டு இருக்கார் சார். ஹலோ, குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன சார், தெய்வல இல்லையா? அப்பவே போன் பண்ணியாச்சு சார். புறப்பட்டதா சொன்னாங்க. புறப்பட்டு எங்கயா போனாங்க? ஆமா சார், வர வழியில ஒரிஜினல் துஷ்யந்தன் கூட டுவேட் பாடிட்டு தானே வருவா. டைரக்டர் சார், ஒண்ணு பண்ணுங்க, அந்த சிவராஜ் பையிலேயே துஷ்யந்தனை போட்டு படம் எடுங்க. வயிற்றுல கிளப்பாத நீ, வாய் வச்சுட்டு சும்மா இரு. உன்னோட பகல்லையும் தொல்லையா இருக்கு, ராத்திரியும் தொல்லையா இருக்கு. உங்க 2 பேருக்கு ஆகலைன்னா என்ன என்ன செய்ய சொல்றீங்க சார்? உங்களுக்கு அந்த தேவலாவை கண்டிக்க துப்பு இல்ல, பின்ன எங்கிட்ட என்ன சார்? என்ன செய்ய சொல்றேன்? வேணா தரையில முட்டிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அதோ தேவி பாலே வந்தாச்சே. இந்த வந்தாச்சுப்பா. 2 பேரும் போய் ஏதாவது செய்யுங்க, அதை நாங்க எடுத்துட்டு போறோம். டச் அப். போடும் இப்பதான் வந்து அதுக்குள்ள டச் அப் போ. வேட்டா வேணா வாங்கிக்கிற, ஒரு ஓரம் மாறுறா போடா. ஆமா தேவி பாலா, சரிதான். இன்னைக்கு மூடு ரொம்ப பிரமாதமா வந்திருக்காப்ல இருக்குது. எப்பவும் குட் மார்னிங் சொல்லுவா, அதை கூட நீ சொல்ல காணா. நான் ஒரு மடைய கேட்டு வாங்குறேன் பாரு. இப்ப என்ன சார் பண்ண போறோம்? ஷூட்டிங் தாமா எடுக்க போறோம். என்ன விவசாயமா பண்ண போறோம்? கரெக்ட் சார், ஷூட்டிங்காக தான் வந்திருக்கோங்கிறத நல்லா ஞாபகப்படுத்துங்க. நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன மாவனா, சூரிய இறங்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு என்ன செய்யணும்னு விளக்குங்க. காவிய நாயகன் நாயகி காதல்ல மெய்மறந்து நடிக்கிற கட்டம். எனக்கு இன்னைக்கு சோதனை கட்டம். நீங்க மெய்மறந்து நடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சொந்த பிரச்சனையில மறந்து நடிங்க. என்னமா டான்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சா? கம்போஸ் பண்ணி 1 வாரம் ஆச்சு சார். உனக்கு சலிப்பா? வேற என்ன செய்ய சொல்றீங்க? சரி ஊது. என்னது? விசில ஊதுமா, இதுக்கு மேல நீ ஊதாத, டான்ஸ் ஆட முடியாது. சரி சரி, சவுண்ட் ரெடியா? வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். இல்ல தேவிபாலா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஏன்? எதிர்பாராம வாழ்க்கையில குறுக்கிட்டு உனக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கேன். நோ நோ, தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என்னால அது தாங்கிக்க முடியாது. வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுப்போம். நோ சாரி. வாங்க, எனக்காக ப்ளீஸ் வாங்க.
உட்காருங்க. பானு, அப்பா. இன்னும் என்ன சார் சொல்லணும்? என் மூஞ்சில ஆசிட் அடிக்கிறேன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன துணிச்சல்? அப்பா சந்திரகுமாரா, உங்க சண்டையில பாதிக்கப்படுறது நான் தான்ப்பா. இப்படி 13ஆம் அறிவில வந்து தயாரால் பண்றீங்க. தேவி பாலாட்ட மன்னிப்பு கேட்டு என் படம் முடிய வேண்டாமா? நான் எதுக்கு சார் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தேவி பாலா இந்த பயலோட சுத்துறதை நான் அனுமதிக்க முடியாது. சந்திரகுமார், நீங்க சும்மா இருங்க. நீங்க யாரு சார் அனுமதிக்கிறதுக்கு? எனக்கும் சிவராஜுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இந்த கல்யாணம் நடந்துடுமா? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அம்மா, ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன். என் கழுத்துல ஏற போற மஞ்ச கயிறை வேணும்னா நீ தடுக்கலாம். ஆனா அந்த கயிறை உன்னால தடுக்கவே முடியாது. ஏன்பா, என் மகளை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கியே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் மகளை மறந்து உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். அம்மா, நான் பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா செல்லதுரை சாருடைய மகளை எப்பவோ கல்யாணம் பண்ணிருப்பேன். இவளை கருத்தமாங்கிற சாதாரண பொண்ணாத்தான் சந்திச்சேன், காதலிச்சேன். இப்பவும் சொல்றேன், இந்த சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஏழையா வந்தாலும் இவளை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சிஸ்டர், இவங்கிட்ட நீங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவே வராது. என்ன இப்படி நைன் நைன் இருக்க? இப்ப என்ன பண்ணணுன்ற? உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளணும். செல்லத்துறை, முத்தையா, keep quiet. உன்னை எஸ்டேட்ல ஷூட்டிங் நடத்த அனுமதிச்சதுனால என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடுச்சு. அவன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ அப்படியா? எண்ணி 24 மணி நேரத்துல சிவராஜ் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. உங்க எல்லாரையும் துப்பாக்கி முனையில எங்க 2 பேர் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களா? அது ஒரு நாள் நடக்காது. சுடுங்க சார், எங்க 2 பேரையும் சுட்டு தள்ளுங்க. அம்மணி, பாலு சார், சார் வாங்க சார், வாங்க. நல்ல சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. இவங்க எல்லாம் நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க சார். நானும் இவரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். கல்யாணம் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணிட்டோம். இது தப்பா சார்? தப்புதான், தப்புன்னு சொல்லுங்க தம்பி. என்ன சார் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சார். சீசரை எல்லாரும் கத்தியால குத்துனாங்க. அவன் கடைசியா ப்ரூட்டஸ் பக்கத்துல வந்து நின்னான். அவனும் கத்தில குத்துனான். நீயுமா ப்ரூட்டஸ் சீசர் கேட்டான். அந்த மாதிரி இந்த கல்யாணத்துல என்னுடைய அபிப்பிராயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்களுமா பாலசான கேட்க வேண்டியது. எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்படி சொல்லுங்க தம்பி. சார், நீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்ததே அந்த ஒரே காரணத்துக்காக. சார், பெத்தவங்களை நேசிக்கிறதுக்கு பேரு பாசம், அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு பேரு அன்பு, ஆண்டவனை நேசிக்கிறதுக்கு பேரு பக்தி. நான் உங்க மேல பக்தி தான் வச்சிருந்தேன் சார். நான் ஆண்டவன் இல்ல, சராசரி மனுஷன். எல்லார் மாதிரியும் எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ ஏற்கனவே எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்க. அதை நிச்சயம் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆத்ம திருப்திக்காவது நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? பின்னால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும். அப்ப நானே கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்ப வேண்டாம். பின்னால நான் கேட்கும்போது மறுக்காம கொடுத்தா போதும். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டு உன்னுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் waste. சிவராஜ், என் நிலைமையை புரிஞ்சுக்கீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன்னை அம்மணின்னு நினைச்சேன். ஆனா நடிகை தேவி பாலான்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. தேங்க்ஸ் a lot.